தண்ணீரை சேமிக்கிறது டிம்மி. ஒரு வெயில் காலையில் டிம்மி தனது அறையில் விளையாடிக் கொண்டிருந்த போது சமையலறையிலிருந்து தொடர்ந்து சொட்டு சத்தம் வருவதை கேட்டார். ஆர்வத்துடன் அவர் தனது விளையாட்டை நிறுத்திவிட்டு விசாரிக்கச் சென்றார். அவர் சமையலறைக்குள் நுழைந்தபோது குழாயிலிருந்து சிறிய துளிகள் தண்ணீர் தொட்டியில் விழுவதைக் கண்டார். சொட்டு சொட்டு சொட்டு. டிம்மி கசிந்து கொண்டிருந்த குழாயை பார்த்தார். தண்ணீரை வீணாக்குவது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் ஒவ்வொரு துளியும் முக்கியமானது என்றும் தனது ஆசிரியர் கூறியதை அவர் நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு நாளும் சுத்தமான தண்ணீர் தேவைப்படும் அனைத்து தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களைப் பற்றி அவர் சிந்தித்தார். பிரச்சனையை தீர்க்க உறுதியாக இருந்த டிம்மி தனது தாயிடம் ஓடி, அம்மா, குழாய் கசிகிறது. நாம் தண்ணீரை வீணாக்காமல் இருக்க அதை சரி செய்ய வேண்டும் என்று கூறினார். அம்மா புன்னகைத்து தலையை தட்டினாள். நீங்கள் சொல்வது சரிதான் டிம்மி. அதை ஒன்றாக சரி செய்வோம் என்றார். அவர்கள் ஒரு அகழியையும் ஒரு சிறிய துண்டையும் சேகரித்தனர். குழாயை எவ்வாறு இறுக்குவது என்பதை அவரது தாயார் அவருக்கு காட்டிய போது டிம்மி உன்னிப்பாக கவனித்தார். அவளுடைய வழிகாட்டுதலுடன் சொட்டு நிறுத்தப்படும் வரை அவர் கவனமாக அகழியை திருப்பினார். நல்ல வேலை டிம்மி என்றார் அவரது அம்மா. இப்போது நாங்கள் தண்ணீரை சேமித்து கழிவுகளை தடுத்துள்ளோம். டிம்மி பெருமிதம் கொண்டார். அன்று முதல் அவர் தண்ணீரை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதில் அதிக கவனம் செலுத்தினார். அவர் எப்போதும் பற்களை துலக்கும் போது குழாயை அணைத்து சிறிது நேரம் குளித்து தனது குடும்பத்தினருக்கும் அவ்வாறே செய்ய நினைவூட்டினார். ஒரு நாள் பள்ளியில் குழாயை சரி செய்வது பற்றியும் தண்ணீரை சேமிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் டிம்மி தனது நண்பர்களிடம் கூறினார். அவரது நண்பர்கள் ஆர்வத்துடன் கேட்டு மேலும் கவனமாக இருப்பதாகவும் உறுதியளித்தனர். விரைவில் அவர்கள் அனைவரும் குழாய்களை இறுக்கமாக மூடுவது, தங்கள் பைக்குகளை கழுவுவதற்கு ஒரு குழாய்க்கு பதிலாக ஒரு வாளியை பயன்படுத்துவது மற்றும் தோட்டத்திற்கு மழைநீரை சேகரிப்பது போன்ற நல்ல பழக்கங்களை பின்பற்றினர். டிம்மியின் சிறிய நடவடிக்கை ஒரு சிற்றலை விளைவை உருவாக்கியது, மேலும் பலரை தண்ணீருடன் பொறுப்பாக இருக்கத் தூண்டியது. கசிவை சரி செய்வது அல்லது குழாயை அணைப்பது போன்ற ஒரு எளிய நடவடிக்கை கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் என்பதை அவர் உணர்ந்தார்.